ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஃப்டி 50யோட டெய்லி சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ எங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,522 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே வந்து புல்லிஷாக இருந்துச்சுன்னா எங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் பிவட் பாயிண்ட் சிபிஆரை வச்சு எங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஃபிப்னாச்சி பண்ணி எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நாளையோட பிவட் பாயிண்ட் சிபிஆர், அதாவது 31ஸ்டோட பிவட் பாயிண்ட் சிபிஆர். நம்ம இன்னையோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு தான் நாளையோட பிவட் பாயிண்ட் சிபிஆரை ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா 21,567லேருந்து 21,657 ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,522 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது பிவட் பாயிண்ட்க்கு கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நம்ம வந்து 21,723 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21,723 பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா அடுத்தது வந்து 21,924 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையுமே பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா 22,034 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,235 கிட்ட இருக்குது. ஒருவேளை இது பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகலைன்னா கீழே வந்து தான் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,412 கிட்ட இருக்குது. இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 21,301 கிட்ட தான் இருக்குது. அதுக்கு கீழே எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,100 கிட்ட தான் இருக்குது. இதுக்கும் கீழே எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,990 தான் இருக்குது. நம்ம வந்து 30த்தோட சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தோம். எங்கே வந்து சப்போர்ட் இருக்குன்னா 21,524 இருக்குன்ட்டு. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆனதும் இந்த ரேஞ்சிலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. R1 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. எப்போவுமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் தான் வந்து டைரக்ஷன் எடுக்கணும்னு சொல்லுவோம். ஸோ வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளாரையே வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்து 21,690 வரைக்குமே, அதாவது பிவட் பாயிண்ட் வரைக்குமே நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துச்சு 15 மினிட்ஸ்க்குள்ளாரையே. ஸோ வந்து எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு 21,524 வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு சஸ்டெயின் ஆகி நின்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான பிவட் பாயிண்ட் சிபிஆர். பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,383லேருந்து 21,444 கிட்ட இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 21,522, அதாவது பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகாதது வரைக்கும், அதே நேரத்தில் இந்த R1ஐயும் பிரேக் பண்ணி மேலே போய் சஸ்டெயின் ஆனிச்சுன்னா நம்ம 22,226 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 21,690ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா 22,026 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டிச்சுன்னா 22,300 வரைக்குமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீக்குக்கு. இதையும் தாண்டிச்சுன்னா 22,639 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து இந்த பிவட் பாயிண்ட்டை இது பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா, அதாவது 21,383லேருந்து 21,444 இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து 21,522 இருக்குது. இது பிரேக் பண்ணுச்சுன்னா இது 21,400ல் இது சப்போர்ட் எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த 400லையும் சப்போர்ட் எடுத்துக்கலன்னா அடுத்ததாக வந்து 21,076 வரைக்குமே இது கீழே இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு 21,076 பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது 20,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா 20,463 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,187ல் தான் இருக்குது இந்த வீக்குக்கான பிவட் பாயிண்ட் சிபிஆரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம அடுத்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம் எங்கே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த லோலேருந்து இந்த ஹை, ரீசன்ட் ஹை, அதை வந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ வந்து எங்கே வந்து 0.5 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,463ல். இதை வந்து டச் பண்ணிட்டு கூட இதை ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதையுமே பிரேக் பண்ணிடுச்சுன்னா 21,380 கிட்ட சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை வந்து 21,260 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒருவேளை இந்த 0.5, அதாவது 21,460 பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வரைக்குமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 21,260 வரைக்கும். இதுக்கும் கீழே வந்துச்சுன்னா இந்த வீக்குக்கான லோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்துடும். 21,110 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 50 DMA இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். இதுக்கும் கீழே போணுச்சுன்னா 20,676 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கிறதா காமிக்குது. இந்த ரெக்கவர் ஆனிச்சுன்னா இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 21,650 வரைக்கும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 21,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டிச்சுன்னா
இது வந்து 22,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,125 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 51 கிட்ட இருக்குது டே ஆர்எஸ்ஐ. 40க்கு கீழே வந்துச்சுன்னா தான் வந்து பியரிஷ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கன்சல்டேஷனில் தான் மார்க்கெட் இருக்கிறதா காமிக்குது. 40க்கு கீழே வரும்போது தான் நம்ம கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.